சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களின் இழுவைமடி படகுகள் காரணமாக இலங்கை மீனவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த இந்திய மீனவர்கள் நேற்று இலங்கை மீனவர்களையும் கடற்றொழில் அமைச்சர் உள்ளிட்டோரையும் சந்தித்தனர். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதிலளித்தார். இதற்கான தீர்வு என்ன? எங்களுடைய கடல் எல்லையை இந்திய ஒரு சில தமிழ்நாட்டு பொட்டம் ட்ரோலிங் செய்கின்ற மீனவர்கள் வராமல் இருப்பதே இதற்கான நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு. உங்களுடைய படகுகள் கேரளாவுக்கு செல்ல மாட்டாங்க, ஆந்திராவுக்கு செல்ல மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டாங்க. நாங்கள் மாத்திரம் என்ன? அப்போ எங்களை மாத்திரம் ஏன் இப்படி பயன்படுத்துறீங்க? நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுவும் இல்லை. இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்க முடியும் என்றால் நாங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி ஆதரவளிப்பதற்கு தயார். அதற்கு மீனவர்களும் இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். நாங்கள் பொட்டம் ட்ரோலிங் ஈடுபடுவது இல்லை, அது எங்களுடைய கடல் பலத்தை நாசமாக்குகின்றது என்ற முடிவுக்கு வரணுங்கிறது எங்களுடைய. இழுவைமடி தொழிலை நிறுத்துவதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக இந்திய மீனவர்கள் சார்பில் இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எங்களுக்கு இந்திய அரசாங்கம் தான் இந்த இழுவை படகுகளை கொடுத்தது. இந்த கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. படிப்படியாக நாங்கள் இந்த இழுவலையை குறைக்கிறதுக்கு எங்கள் அரசாங்கத்திட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். சிறையில் இருக்கிற அந்த தண்டனை கைதிகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுத்து நல்ல நிலையில் உள்ள படகுகளை மீட்டு கொடுத்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணி என்றைக்கு இந்த இழுவமடி நிறுத்தப்படுகிறது என்று அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு கையெழுத்திடுறோமோ அன்றைக்கு நாங்கள் இந்த இழுவமடியை நிறுத்துறதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோங்கிறத நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் மீனவர் சார்பாக. அதுக்கு வர ஒரு கால அவகாசம் தான் எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம். மீனவர்கள் அதுக்கான கால அவகாசம் கேட்குறாங்கல்ல. இப்போ இன்றைக்கு நேரத்தில் இந்த பிரச்சனை நாட்டெடுத்து 124 படகுகளுக்கு மேலே இருக்குது. தலைவருக்கு தெரியா அரசு உடமையாகப்பட்ட படகுகள். அப்போ இன்னமும் அந்த மயிலட்டி துறைமுகம் தான் இருக்குது. அந்த துறைமுகமே இன்றைக்கி இயங்காத நிலையில் இருக்கிறது காரணம் கேட்டால் உங்களோட படகுகள் அங்கே நிறைஞ்சு போயிருக்கு. அதான் இந்த பிரச்சனை வந்ததன் பிறகு அங்கே இருக்கின்ற பெண்கள் கதறுகின்றார்கள், குளறுகின்றார்கள், எங்களுடைய கணவரை காட்டுங்கள் என்று கதறுகின்றார்கள். ஆனால் அதுகள் உங்களோட வீடியோக்கள் ஊடாக வெளியில் வருது. ஆனால் எங்களோட பெண்கள் கதறுகின்றார். யாழ்ப்பாணத்தில் எடுத்து 28,000க்கு அதிகமான பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள், கூடுதலான பெண்கள் மீனவர்கள். அப்போ அவருடைய வாழ்க்கைக்கும் இடிவீழ்த்துகின்ற வேலையே இன்றைக்கு ஒரு சில இந்திய மீனவர்கள் செயற்பாடு அதை நிறுத்துவோம். இதேவேளை இலங்கையின் ஒருமைப்பாடு மற்றும் இறைமையை பாதுகாப்பதற்காக கடற்படையினர் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுப்பார்கள் என கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் காஞ்சன பானுகுட கூறியுள்ளார். Law enforcement measures would continue on all sides. இலங்கை கடற்படை போன்று ஏனைய நாடுகளும் தங்கள் எல்லை பகுதியினை பாதுகாக்கின்றன. இது சர்வதேச சட்டத்தை மதிக்கும் விடயமாகும். கடல், தரை மற்றும் வான்பரப்பில் நாட்டின் சட்டம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும். எமது கடற்பகுதியில் கடற்கொள்ளையர்கள் என்று எவரும் இல்லை. தெளிவான எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள கடற்பகுதியாகும். எல்லை மீறி மீன்பிடியில் ஈடுபடுவதே இங்கு காணப்படும் பிரச்சனையாகும். வடக்கிலிருந்து மேற்கு வரையுள்ள எமது கடல் எல்லை தொடர்பில் தெளிவாக குறிப்பிட முடியும். எமது எல்லையை தாண்டி வருகின்ற போது எமது கடமையை நாம் முன்னெடுப்போம். சட்டவிரோதமாக மீன்பிடி, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பயணங்களை மேற்கொள்வோரை தடுப்பதற்கான நடவடிக்கையில் கடற்படை மற்றும் விமானப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சின் வழிகாட்டலுக்கு அமைய சட்டத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். சட்டத்தை மீறி நாட்டின் எல்லைக்குள் வரும் படகுகள் மற்றும் நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி வருகின்றோம். எதிர்காலத்திலும் அந்த செயற்பாடுகள் தொடரும் என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றேன். நாட்டின் ஒருமைப்பாட்டினையும் இறைமையும் பாதுகாப்பதற்காக தொடர்ந்தும் செயற்படுவோம். இதேவேளை இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ள படகுகளையும் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரிடம் தமிழக மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யுமாறும் தமிழக மீனவர்கள் இந்த சந்திப்பின் போது கோரிக்கை விடுத்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இந்திய மீனவர்களின் இழுவைமடி படகுகளினால் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் தெரிவித்துள்ளது.
இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக வடக்கு கடற்றொழில் சமூகத்தினுடைய தெளிவான நிலப்பாடு, இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவைமடியோடு இந்திய மீனவர்கள் வருவதை நிறுத்த வேண்டும். இதற்கு 2 அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்கணும், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். இலங்கை இந்திய கடலோர காவல்படை இணைஞ்சு கடலிலே ரோந்து நடவடிக்கை நடைபெற்றால் இந்த மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்தலாம். எங்களுடைய கடலையும் சூழலையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். நாங்கள் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தீர வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய சமூகம் பாதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தி. கொழும்பில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கொன்றிலும் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. கிளீன் சி ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டம் இருக்கின்றது. அந்த திட்டத்தை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். எங்கள் நாட்டிலே உள்ள வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் இன்னொரு நாடு வந்து சூறையாடி கொண்டு போகிறார்கள். குறிப்பாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற இழுவமடி படகுகள் அத்துமீறி அனுமதியின்றி வந்து எங்கள் சி ஆஃப் ஸ்ரீலங்காவுக்குள்ளே சட்டவிரோத இழுவமடி தொழில் ஊடாக நிலத்தை பிராண்டி முழுவதையும் அள்ளி கொண்டு போகிறார்கள். ஏறத்தாழ 83 இன்றைய வரைக்கும் 10,000 பில்லியன் ரூபாய்க்கு அதிகமான மீன்களை அள்ளி கொண்டு போட்டார்கள். 83க்கு முந்தைய காலப்பகுதியிலே இலங்கையின் ஒட்டுமொத்த மீன் அறுவடையில் 45-50% மீன் அறுவடையை செய்து கொடுத்தது வடபுலம். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பங்குதாரராக இருந்த நாங்கள் இன்று அதை எட்டிப்பிடிக்க முடியவில்லைங்களா? காரணம், இந்த இழுவமடி படகு அத்துமீறி வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வளங்களை அழித்து எங்களை வாழ்வாதாரத்தை சூறையாடி எங்கள் தொழில் உபகரணங்களை அறுத்து நாசம் செய்து விட்டு போற காரணத்தாலே நாங்கள் பின்னுக்கு தள்ளுவதும் அல்லாமல் எங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைத்தி கொண்டு போகிறது. இது சாதாரணமாக வடக்கு மக்களுக்கு அல்ல, இது நாட்டினுடைய பிரச்சனை, நாட்டினுடைய அந்நிய செலாவணி, நாட்டினுடைய பொருளாதாரம்.